வணக்கம். மனிதனின் மிகப்பெரிய ஆசைகளில் ஒன்று வந்து நாம் நினைக்கிற மாதிரி பிறர் நடந்துக்கிடணும், அவங்க பேசணும், அவங்க செயல் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. இது நிறைவேறாது அப்படிங்கிறது நிச்சயமாக அவனுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தும் அதில் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து அதை வளர்த்து கொண்டு அந்த ஆசையை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது நிச்சயமாக நிறைவேற போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நாம் அது மாதிரி இல்லையே. நாம் வந்து பிறருடைய ஆசைப்படி, பிறர் விருப்பப்படி நம்மளுடைய பேச்சு, நடவடிக்கை, செயல் எதுவுமே நம்ம கூட இருக்கிறவங்க மாதிரி இல்லை அப்படிங்கிற போது, அப்போ நாம் நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அப்போது இது ஒரு மனிதனினுடைய பேச்சு, நடவடிக்கை, செயல் எல்லாமே எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, அவன் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், புத்தகம் வாயிலாக, திரைப்படங்கள் வாயிலாக, அவன் வாழ்ந்த சூழலின் அடிப்படையில், இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவனோட மனதில் நேர்மறையான தாக்கங்களையும் ஏற்படுத்தும், எதிர்மறையான தாக்கங்களையும் ஏற்படுத்தும். அவன் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து இது நேர்மறையான தாக்கமா, எதிர்மறையான தாக்கமா அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு இது சரி, அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் செயல்களிலும் சரி, நடவடிக்கைகளிலும் சரி, மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக எது இருக்குது அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள் பகிரக்கூடிய செய்திகள் அனைத்தையுமே இவன் உண்மைன்னு நம்புகிறான். அது ஒன்று. அதே மாதிரி தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய சீரியலில் அந்த குடும்பம் சம்பந்தமான நிறைய சீரியல்கள் இரவு 11 மணி வரைக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறோம். அதில் பகிரக்கூடிய செய்திகள் எல்லாமே அதை உண்மைன்னு அப்படியே நம்புகிறோம். அதில் வரக்கூடிய காட்சி அமைப்புகள், கணவன் மனைவியை திட்டுவதாக இருக்கட்டும், ஒரு மனைவி கணவனை திட்டுவதாக இருக்கட்டும், ஒரு குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய உறவு முரண்களை கூறுவதாக இருக்கட்டும், இதை அப்படியே உள்வாங்கிக்கிறது. இதை வந்து அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆழ்மனதில் சென்று ஒரு காட்சியாக நாம் அதை பார்க்கும்போது அது வந்து நிச்சயமாக ஆழ்மனதில் போய் அது பதிஞ்சிடும். அப்போது ஆழ்மனதில் பதிந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், ஒரு காட்சியாக இருக்கட்டும், அந்த சூழல் வரும்போது இவங்க வந்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும். அப்போ அங்கே என்ன ஏற்படுது அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் உறவு சிக்கல்கள் உருவாகுது. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான செய்திகள் கொட்டி கிடக்கிறத ஃபுல்லாக நம்ம வாங்கி உள்ளே போட்டுக்கிறதுனால மிகப்பெரிய மன அழுத்த சூழலுக்குள்ளேயும் அவன் வர்றான். இன்னும் இந்த செய்திகளை நிறையா உள்ளே சேர்த்து வச்சாச்சு. அப்போ இந்த செய்திகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் யாருக்கிட்டையாவது பேசணும், பகிரணும். அப்படி பகிரும்போது அந்த சீரியல் பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பேசுகிறதெல்லாம் நம்ம அதை பற்றி பேசலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவங்க அதை பேசும்போது இவர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே ஒரு கருத்து முரண் உருவாவதற்கும் பல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உடலியல் சம்பந்தமான பல பிரச்சனைகளும் அங்கே வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சீரியலில் வந்து எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்த நேரமும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படி பார்க்க இங்கே ரத்த அழுத்தத்தினுடைய மாறுபாடு வந்து ரொம்ப அதிகமாகி ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் முடிவதற்கான வாய்ப்புகளும் அங்கே வந்து அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு, நமது வாழ்க்கையை அமைதியாக உருவாக்கி பயணிக்கிறதுக்கு இங்கே போராடக்கூடிய ஒரு நிலையில் நாம் வந்து தேவையில்லாத செய்திகளை உள்ளே கொண்டு வந்து நம்ம சேர்த்து நம்மளுடைய செயலையும் நம்மளுடைய நடவடிக்கைகளையும் ஒட்டுமொத்தமாக மாற்றிடுது. அப்படி மாறுறது மூலமாக அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, குடும்ப உறவுகள் வந்து பாதிக்கப்படுது. இதுக்கும் மனிதனினுடைய ஆசைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, நீ வந்து இன்னொருத்தர் நம்ம விரும்பின மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ளே வரக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும், நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், இது வந்து நம்ம விருப்பப்படி நாம் வாழ்கிறதுக்கான செய்திகளாக இருக்கா, காட்சிகளாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அதை உள்வாங்கினா அது வந்து சிறப்பாக இருக்கும். தகவல்கள் வெளியிலிருந்து வர்றது அவசியம். பொழுதுபோக்கிற்காக சில காட்சிகளை பார்ப்பது அவசியம், தவறொன்றும் இல்லை. ஆனால் அதில் சரியாக தேர்ந்தெடுத்து எது தேவை, எது தேவையில்லைன்னு பார்க்கணும். அதே மாதிரி எந்த நேரத்தில் பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இரவு 11 மணி 12 மணி வரைக்கும் சீரியல் பார்க்குறது. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து வெப்சீரிஸ் ரேஞ்சுக்கெல்லாம் போயாச்சு. அங்கெல்லாம் பார்த்தோம்னா எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தேவையில்லையோ அது எல்லாமே அதை கொடுத்துட்டு அது போயிடும். நம்ம இங்கே தூங்க வந்தோம் அப்படின்னா
இரவு வந்து தூக்கம் வரலை, நான் வந்து பிறண்டு படுத்துட்ருக்கேன். அப்போ தூக்கம் வரலைங்கிறக்கா அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா, படுக்கையில் படுத்துக்கிட்டு நம்மளுடைய செல்லப்பிள்ளை, அதாவது நம்ம கையில் தவழக்கூடிய ஒரு செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த அலைபேசி எடுத்து அதில் ஏதாவது ஒரு காட்சியை பார்க்குறது. இப்படி காட்சியை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தூக்கம் இல்லாமல், மன அமைதி இல்லாமல், மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் மாற்றம் வரணும். அதில் இந்த வாழ்க்கை முறைக்கு ஆனால் ஒரு விருப்பத்தை நாம் ஏற்படுத்தி பயணித்தோம் அப்படின்னா அதுதான் சிறந்தது. நான் விரும்பின மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத விட உங்களுடைய விருப்பம் என்ன, நீங்கள் எந்த இலக்குக்கு போக போகிறீங்க, நம்ம அடைய வேண்டிய இடம் இது அப்படிங்கிறத ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு அந்த குறிப்பின் அடிப்படையில் நம்மக்கிட்ட சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு பயணித்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். நன்றி.